தமிழ்நாடு முழுவதும் இன்று இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள மசூதிகளில் நடைபெற்று வரும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையேதான் போட்டி என்பதை நிரூபிக்கும் விதமாக அதிமுக கூட்டணியில் எல்லாம் டெல்லியில் இருந்துதான் முடிவு செய்யப்படுவதாக அறிக்கை வாயிலாக சாடியிருக்கிறார். இபிஎஸ்ஸின் டெல்லி பயணத்தை விமர்சித்து திமுகவிற்கு அதிமுக பதிலடி தந்திருக்கிறது. மகளுக்கு திகார் என்று காங்கிரஸ் சொல்ல பகீர் என்று பதறிப்போய் டெல்லி சென்றதோடு காங்கிரஸ் தலைமைக்காக 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து கூட்டணி பேசியவர்தான் கருணாநிதி என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறது. அமித்ஷா அழைத்ததும் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு ஓடுவதற்கு பெயர்தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதா என கேள்வி எழுப்பிய அமைச்சர் கே.என். நேரு இனி அது அதிமுக கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணி என விமர்சித்திருக்கிறார். அதோடு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுக அலுவலகத்தில் இதுவரை பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும் சாடியிருக்கிறார். தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 20 தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். விருப்ப மனு அளித்த அனைவரையும் அழைத்து தொகுதியின் நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிந்ததுடன் தாம் தேர்வு செய்யும் வேட்பாளருக்கு மற்றவர்கள் உறுதுணையாக இருந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதற்காக சென்னை வரும் பியூஷ் கோயல் இபிஎஸ்ஐ சந்தித்து ஒப்பந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் உத்தேச பட்டியல் இன்று திமுகவிடம் வழங்கப்படும் என மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். 28 தொகுதிகளை கேட்டு பெற்றுள்ள காங்கிரஸ் விருப்ப தொகுதிகளை பட்டியலிட்டு தொகுதி பங்கீட்டு குழுவினரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு அவசர கூட்டம் இன்று நடக்கிறது. 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இந்த கூட்டம் கூட்டணி பங்கீடு தொடர் இழுபறி காரணமாக அவசரமாக கூட்டப்படுகிறது. கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழுவுடன் நடத்திய 3 கட்ட பேச்சுவார்த்தையின் போதும் 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக கரார் காட்டிய நிலையில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் இன்று கூடுகிறது. புதுச்சேரியில் பாஜக 10 இடங்களில் போட்டியிடுகிறது. உருளையான்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளார், நிரவி, திருப்பட்டினம், மாகே உள்ளிட்ட 10 தொகுதிகளில் களம் காண்கிறது. இதேபோல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக உப்படம், முத்தியால்பேட்டை தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் பாஜக 10 இடங்களில் போட்டியிடுகிறது. உருளையான்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளார், நிரவி, திருப்பட்டினம், மாகே உள்ளிட்ட 10 தொகுதிகளில் களம் காண்கிறது. இதேபோல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக உப்படம், முத்தியால்பேட்டை தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதிய கட்சியை கொண்டு வருவதால் கூட்டணி பலம் பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதால் அதனை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வரும் தேர்தலை சந்திக்கவிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக ரங்கசாமி கூறினார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அங்குள்ள 30 தொகுதிகளிலும் தாவேக தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் வேட்பாளர்கள் பட்டியல் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை ஏற்க மக்கள் நீதி மய்யம் மறுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழுவின் அவசர கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் ராமதாசின் பாமக கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் துரோக அடையாளங்களை களைந்து மக்கள் நலனையும் தமிழ்நாட்டின் சுயமரியாதை மற்றும் தன்னாட்சியை மேம்படுத்தும் விதமாக கூட்டணி செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சசிகலாவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில நேரங்களில் சில தாமதங்கள் கூட்டணி அமைப்பதில் ஏற்படும் என்றும் அந்த வகையில் இந்த கூட்டணி அமைந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு நடத்தி முடிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. பள்ளி கட்டடங்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் என்பதால் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு ஏப்ரல் 6 முதல் 16ஆம் தேதி வரையிலும், 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தில் தனி நபர்களின் அடையாளத்தையோ தோற்றத்தையோ தவறாக சித்தரிக்கும் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அவ்வாறு விளம்பரங்கள் மேற்கொண்டால் அவை 3 மணி நேரத்திற்குள் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் நியமன நடைமுறையை மத்திய அரசு மாற்றி அமைத்ததை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அறிவித்துள்ளார். இவ்வழக்கை தாம் தொடர்ந்து விசாரிப்பது சரியானதா என்றும், தீர்ப்பு வழங்கும் சூழலில் தம்முடைய நிலைப்பாட்டில் சுயநலன் இருப்பதாக சிலர் குற்றம் சாட்டக்கூடும் என அவர் கருத்து தெரிவித்தார். மேற்காசியாவில் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன் மன்னர் ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர், கடல் வழி போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வதும் கப்பல் வழித்தடங்களை திறந்து பாதுகாப்பாக வைத்திருப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பது பற்றி விளக்கியுள்ளார். கேரள மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராக உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நேர்மையுடன் அவற்றை நிறைவேற்றி தரும் ஒரு அரசாங்கத்தையே கேரளா எதிர்பார்ப்பதாகவும், UDF அரசு அமைந்த பின் கேரளத்தின் அழகான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் கட்சியின் உத்தரவை மீறி சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்களித்த 6 MLA-க்களுக்கு பிஜு ஜனதா தளம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மார்ச் 16ஆம் தேதி நடந்த தேர்தலில் பிஜு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து நிறுத்திய வேட்பாளரை ஆதரிக்காமல் 6 MLA-க்களும் பாஜக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் திலீப் ரேவுக்கு வாக்களித்ததாக தெரிகிறது. பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பாதசாரிகளுக்கான வழித்தடத்தை உறுதி செய்யவும் புதிய திட்டங்களை துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் முன்மொழிந்துள்ளார். நடைபாதைகளில் உள்ள கடைகளை முழுவதுமாக அகற்றி அவர்களுக்கு வேறொரு பகுதியில் கடை அமைத்து தருவது, அனுமதியில்லா இடங்களில் பார்க்கிங் செய்யப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட திட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்க மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு விமான நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் புதிய முடிவு பெரும் வருவாய் இழப்புக்கு வழிவகுக்கும் என்றும், இதனை தவிர்க்க கட்டண உயர்வுக்கே அது வழிவகுக்கும் என்றும் விமான நிறுவனங்களின் கூட்டமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. இந்தியாவுக்குள் 3000 உக்ரைனியர்கள் நுழைந்து வடகிழக்கு மாநிலங்களில் பதுங்கியிருந்து கிளர்ச்சியாளர்கள் குழுவுக்கு பயிற்சி அளித்து வருவதாக பரவிய தகவல்களை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. எக்ஸ் வலைத்தளத்தில் பரவி வரும் தகவல்கள் அனைத்தும் போலியானவை என்று தெரிவித்துள்ள மத்திய அரசு, மியான்மருக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 7 பேரை NIA கைது செய்ததாக தெரிவித்துள்ளது. மனைவி என்பவர் வாழ்க்கை துணையே தவிர வீட்டு வேலைக்காரர் அல்ல என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. வீட்டு வேலை செய்ய மறுப்பதாக கூறி மனைவி மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து கணவர் ஒருவர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத், சமையல் மற்றும் வீட்டு வேலைகள் போன்றவற்றை கணவன் மனைவி இருவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பு என்றார். நாடு முழுவதும் பிரீமியம் பெட்ரோலுக்கான விலையை பெட்ரோலிய நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. பிரீமியம் பெட்ரோல் விலையை 1 லிட்டர் $2.09 முதல் $2.35 வரை உயர்த்தப்பட்டதால் BPCL ஸ்பீட், HPCL பவர் மற்றும் IOCL XP95 பிரீமியம் பெட்ரோல் விலை அதிகரித்துள்ளது. சாதாரண வகை பெட்ரோல் விலையில் மாற்றம் ஏதுமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிந்தவுடன் தானும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கும் படத்தின் பணிகள் தொடங்கும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் விரைவில் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் கூறியவர், இந்தியா கூட்டணி நாட்டுக்கு தேவை என்றும் அதற்காகவே தாம் இந்தியா கூட்டணியில் உள்ளதாகவும் தெரிவித்தார்.
தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் தொகுதி மாற முயற்சித்து வருவதாக நிர்மல்குமார் விமர்சனம் செய்துள்ளார். எது பாதுகாப்பான தொகுதி என பவள விழா கண்டவர்கள் ஏன் பார்க்க வேண்டும் என கேள்வி எழுப்பியவர் புதுச்சேரிக்கான வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே விஜய் இறுதி செய்துவிட்டதாக நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறினார். ரமலான் பண்டிகை என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமூகத்திற்குமானது என்றும் தாங்கள் பிரியாணிக்காகவும் இஸ்லாமியர்களின் அன்பிற்காகவும் காத்துக் கொண்டிருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சென்னை மாதவரம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் டெம்போ வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 46 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள நகை கடைக்கு சொந்தமான தங்க கட்டிகள் பொன்னேரியில் உள்ள பட்டறையில் நகைகளை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. நூற்றி 8 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான 12 மணி நேர பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுடன் 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து தொழிலாளர் தீர்ப்பாய விசாரணைக்கு வழக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முன்னாள் அமைச்சர்களின் உருவ பொம்மைகளுக்கு செருப்பு மாலை அணிவித்து அவர்களை அவமதித்ததாக திமுக பேச்சாளரை போலீசார் கைது செய்தனர். குட்டப்பன் என்ற அந்த நபர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கரின் உருவ பொம்மைகளுக்கு செருப்பு மாலை அணிவித்து கம்பத்தில் கட்டி வைத்ததாக புகார் கூறப்பட்டது. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பாடலீஸ்வரர் கோயில் கோபுர கலசங்களுக்கு அனுமதியின்றி திருப்பணி குழுவினர் தங்க முலாம் பூசியதாக கூறி பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வரும் 25ஆம் தேதி கோயில் குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் அறநிலையத்துறையிடம் அனுமதி பெறாமல் ராஜகோபுரத்தில் உள்ள 3 கலசங்களுக்கு தங்க முலாம் பூசப்பட்டதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றான கடமன் ரேவு பகுதியில் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுத் தேர்வுக்கு படிக்கும் மாணாக்கர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. புகார் தெரிவித்தும் மின்வாரிய ஊழியர்கள் கண்டும் காணாமல் இருப்பதாக புகார் கூறியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. காடுசெட்டிப்பட்டியில் வாகன சோதனையின் போது ஹொசூர் அலேசீபம் பகுதியைச் சேர்ந்த சர்தார் என்பவர் ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் சென்றதாக 35 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தமக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழக்கறிஞர் சாலையில் அமர்ந்த தர்ணாவில் ஈடுபட்டார். போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அவரை குண்டுகட்டாக தூக்கி போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கல் இறக்கியதாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தி பனைமர தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சம்பட்டியைச் சேர்ந்த துரைசாமி, கணேஷ், சின்னையன் ஆகியோர் கைதானதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு மினி பேருந்தில் ஏற்றப்பட்டனர். பேருந்தின் சாவி மாயமானதால் வாகனத்தை போலீசார் தள்ளிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பாதுகாவலர் மற்றும் QR கோடு இல்லாமல் ATMகளில் நிரப்ப எடுத்துச் செல்லப்பட்டதாக 76 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கோலடி பகுதியில் வாகன சோதனையின் போது தனியார் வங்கி ATMகளில் பணம் நிரப்பும் வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் எடுத்துச் செல்லப்பட்டது தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக அவரது தந்தை மற்றும் தாயிடம் CBCID போலீசார் விசாரணை நடத்தினர். நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை நடத்தி வரும் CBCID போலீசார் ஆகாஷின் தந்தை ராஜேஷ் கண்ணன் மற்றும் அவரது தாயாரிடம் தனித்தனியாக 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தஞ்சாவூர் தேர்தல் தூதுவர்களாக தஞ்சை தலையாட்டி பொம்மை அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழிப்புணர்வு பேரணியும் அதனைத் தொடர்ந்து பெரிய கோயில் சோழன் சிலை அருகே மெய்யன் மெய்யாள் என பெயரிடப்பட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் சிலை திறக்கப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் இயங்கி வரும் இரும்பு தொழிற்சாலையால் மூச்சு திணறல் உட்பட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். சென்னையைச் சேர்ந்த தனியார் ஃபேப்ரிகேஷன் நிறுவனம் கடந்த 8 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் அதனை இழுத்து மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு முறையாக அனுமதி பெறாததால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் ஆணைய செயலியில் முறையாக பதிவு செய்யாததால் தேர்தல் நடத்தும் அலுவலரால் அனுமதி ரத்தான நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கணேஷ், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துருவன் செல்வமணி ஆகியோர் மேடையில் ஏறி உரையாற்றினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள வங்கதேசத்தவர் முகாமில் இருந்த 33 பேர் தண்டனை காலம் முடிந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் நாட்டிற்கே அனுப்பி வைக்கப்பட்டனர். சட்டவிரோதமாக தமிழகத்தில் குடியேறிய விவகாரத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 211 பேர் முகாமில் உள்ள நிலையில் அதில் 33 பேர் தண்டனை முடிந்து ரயில் மூலம் புறப்பட்டுச் சென்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சாலையை கடந்து சென்ற காட்டுமான் மீது பைக் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலவீதியைச் சேர்ந்த முகமது ரியாஸ் திருச்சியில் உள்ள கல்லூரியில் பிகாம் படித்து வந்தார். ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்ற அவர் உறவினர் வீட்டுக்கு பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினரை ஏமாற்றி திமுக கொடியுடன் தப்பியதாக கூறப்படும் கார் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக திமுக கொடியுடன் சென்ற காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்த முயன்றபோது நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்காக சென்னையில் இடமாற்றம் செய்யப்பட்ட போலீசார் அங்கு செல்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கூடுதல் ஆணையர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றிய காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சிலர் செல்லாமல் அதே காவல் நிலையத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்ந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்துவதாக பிரபல ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ அறிவித்துள்ளது. அதன்படி ஒரு ஆர்டருக்கான பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை ₹2.40 உயர்த்தி ₹14.90 நிர்ணயம் செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாலியல் குற்றச்சாட்டில் கைதான ஜோதிடருடன் தொடர்பில் இருந்ததாக புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து மாநில மகளிர் ஆணைய தலைவர் ருபாலி சன்கன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஓய்வு பெற்ற வணிக கடற்படை அதிகாரியான கராத் தன்னை ஒரு ஜோதிடராக அறிவித்துக் கொண்டு தனக்கு தெய்வீக சக்திகள் இருப்பதாக கூறி 35 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்தியாவின் ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக உலகளவில் டாலரின் தேவை அதிகரித்திருப்பதால் ரூபாயின் மதிப்பு 82 காசுகள் சரிந்து ₹93.71 உள்ளது. பைன் கேஸ் மற்றும் ஜாக் வசந்த் ஆகிய 2 LPG கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து இந்தியா வர தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 LPG கப்பல்கள் ஈரான் அனுமதியோடு பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்தது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2500 கிலோ எடையிலான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை இந்தியா அனுப்பி உதவியுள்ளது. மார்ச் 16 அன்று காபூல் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் சுமார் 400 பேர் உயிரிழந்தனர். இந்தியா சீனா இடையே 6 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் வழியாக எல்லை வர்த்தகம் தொடங்கியிருக்கிறது. இந்த வர்த்தகத்தில் இந்தியாவின் வெல்லம், புகையிலை, மசாலா பொருட்கள், பருப்பு வகைகள், காபி, சமையல் எண்ணெய், நெய் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படும். அதேபோல் சீனா தரப்பில் ஆடுகள், செம்மறியாட்டு தோல், வெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படும். தாய்லாந்தின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுட்டின் சான் விரகுல்வுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தனது எக்ஸ் பதிவில் இந்தியா தாய்லாந்து நாடுகளுக்கு இடையிலான பன்முக மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த புதிய தலைமையுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆர்வமாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நேட்டோ நாடுகள் கோழைகள் எனவும் இதை என்றும் அமெரிக்கா நினைவில் வைத்திருக்கும் எனவும் ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்கா இல்லை என்றால் நேட்டோ வெறும் காகித புலிதான் என விமர்சித்த ட்ரம்ப் ஈரானுடனான போரில் உதவாத அவர்கள் எண்ணெய் விலை உயர்வை பற்றி புகார் கூறுவதாகவும் ஆனால் அதற்கு காரணமான ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவ மறுப்பதாகவும் கருத்து தெரிவித்தார். ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்து கொள்ள தனக்கு விருப்பமில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் மோதலில் அமெரிக்காவின் கைகளே ஓங்கி இருப்பதாகவும் எதிர்த்தரப்பை முற்றிலுமாக அழிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள சூழலில் போர் நிறுத்தம் எப்படி ஏற்படும் என வினவினார். மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவும் சூழலில் அமெரிக்காவின் USS திரிபோலி என்ற பிரம்மாண்ட போர்க்கப்பல் 2000க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களுடன் ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. இதுவரை வான்வழி தாக்குதலை நடத்திய அமெரிக்கா தற்போது தரைப்படை வீரர்களை அனுப்புவது போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களை தாக்கி வரும் ஈரானிய ஏவுகணை தளங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்துவதற்காக இங்கிலாந்தில் உள்ள ராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் அனுமதி வழங்கியது. ஏவுகணை தளங்கள் மற்றும் அவற்றின் திறன்களை செயலிழக்க செய்வதற்கான அமெரிக்க தற்காப்பு நடவடிக்கைகளுக்கும் ஒப்புதல் வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போரில் ஈரான் தனது எதிரிகளுக்கு தலை சுற்ற வைக்கும் அடியை கொடுத்திருப்பதாக அதன் உச்ச தலைவர் மோஜ்தபா கமேனி தெரிவித்துள்ளார். நவ்ரூஸ் பண்டிகையை ஒட்டி அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தற்போதைய சூழலில் மத, அறிவுசார், கலாச்சார வேறுபாடுகள் இருந்த போதிலும் மக்களிடையே உருவாகியுள்ள ஒற்றுமையின் காரணமாக எதிரி தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். சரக்கு கப்பல்கள் தனது மேற்பார்வையில் செல்ல லாரக் தீவு அருகே பிரத்யேக பாதையை ஈரான் ராணுவம் உருவாக்கியுள்ளது. இவ்வழியாக இதுவரை இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் 9 கப்பல்கள் பாதுகாப்பாக வெளியேறி இருப்பதாகவும் அதில் ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் மட்டும் 18 கோடி ரூபாய் செலுத்திய பின்னரே அனுமதிக்கப்பட்டதாகவும் லாய்ட்ஸ் லிஸ்ட் கடல்சார் தகவல் அமைப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போரால் சர்வதேச எரிசக்தி வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் ஏற்க முடியாதவை என இந்தியா தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை உட்பட முக்கிய சர்வதேச நீர்வழி தடங்களில் போக்குவரத்தை தடுப்பதை எத்தகைய சூழலிலும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரிட்டனுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி தெரிவித்துள்ளார். வடகொரியாவில் நடைபெறும் ராணுவ பயிற்சியை ஆய்வு செய்த போது தனது மகளுடன் புதிய வகை போர் டாங்கியில் பயணம் செய்த அதிபர் கிம் ஜாங் உன் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. அந்நாட்டின் அடுத்த அரசியல் வாரிசாக நம்பப்படும் மகள் கிம் ஜூ ஏ அந்த போர் டாங்கியை ஓட்டும் காட்சிகளை அந்நாட்டு அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. ஸ்பெயினின் கேனரி தீவுகளை தாக்கிய தெரேஸ் புயலால் கனமழை பெய்தது. மோசமான வானிலை காரணமாக வெளிப்புற நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. ஈரானுடன் போரிடும் அமெரிக்காவுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்ய தடை விதிப்பதாக சுவிட்சர்லாந்து அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் நீண்டகால நடுநிலை கொள்கையின்படி ஆயுத மோதலில் ஈடுபட்டு வரும் நாடுகளுக்கு மோதல் முடியும் வரை ஆயுத ஏற்றுமதி செய்யப்படாது என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சிரியாவில் உள்ள குர்து இன மக்கள் டமாஸ்கஸ் மற்றும் ஆப்ரின் கிராமப்புறங்களில் தீ மூட்டி நடனமாடி கொடிகளை அசைத்து நவ்ரூஸ் பண்டிகையை கொண்டாடினர். சிரிய அதிபர் அஹ்மத் அல் ஷரா குர்து மொழியை முறையாக அங்கீகரித்து அனைத்து குர்து சிரியர்களுக்கும் குடியுரிமையை மீட்டளிக்கும் ஆணையை பிறப்பித்த பிறகு இந்த ஆண்டு நவ்ரூஸ் கொண்டாட்டங்கள் முதன்முறையாக நடைபெற்றன. அல்பேனியாவின் பெகின் பகுதியில் உள்ள கிடங்கில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்டு வந்த சுமார் 4000 கஞ்சா செடிகளை அந்நாட்டு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். குர்தாஜ் என்று பெயரிடப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது ஒரு கிடங்கின் தரைத்தளத்தில் கஞ்சா வளர்ப்பதற்காகவே பிரத்யேகமாக அறைகள் அமைக்கப்பட்டு நவீன மின்சார கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருந்தது சோதனையில் தெரிய வந்தது. ஆஸ்திரேலியாவில் ரம்ஜான் நோன்பின் முடிவை குறிக்கும் தொழுகைக்காக சென்ற அந்நாட்டு பிரதமர் அந்தோனி ஆல்பனீஸ், உள்துறை அமைச்சர் டோனி பர்க் ஆகியோருக்கு அங்கிருந்தோர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. காசா போரில் இஸ்ரேல் அரசுக்கு ஆதரவாக ஆஸ்திரேலிய அரசு செயல்படுவதாகவும் போரை நிறுத்த அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் கூறி பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது.
கியூபா தலைநகர் ஹவானாவில் எரிபொருள் மற்றும் மின்சார தட்டுப்பாடு உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவையான குடிநீருக்காக மக்கள் திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் இறக்குமதி குறைந்த நிலையில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இங்கிலாந்தின் கென்ட் பகுதியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மூளைக்காய்ச்சல் பாதிப்புக்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஏராளமான மாணவர்கள் குவிந்தனர். மெனிங்கோகோக்கல் மெனிஞ்சைட்டிஸ் எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் மூளைக்காய்ச்சலால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் தொற்றால் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்போர்ட்ஸ் டிராக்கிங் செயலியால் பிரான்சின் சார்லஸ் டி கவுல் விமானம் தாங்கி போர்க்கப்பலின் இருப்பிடம் அம்பலமானது. கப்பலில் பணியாற்றிய ஒரு மாலுமி தனது நடைபயிற்சி தரவை ஸ்ட்ராவா செயலியில் பதிவேற்றியதால் சைப்ரஸ் அருகே கப்பல் இருப்பதை துல்லியமாக காட்டியுள்ளது. எதிரி நாட்டுக்கு தெரியாமல் போர்க்கப்பலை மறைக்கும் தந்திரம் இப்படி அம்பலமானது பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. தென்கொரியாவில் உள்ள டேஜியோனில் உள்ள கார் உதிரிபாக தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் 50 பேர் காயமடைந்தனர். தொழிற்சாலை முழுவதும் தீ பரவி வானுயர கரும்புகை எழுந்த நிலையில் 240 தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த 35 பேர் கவலைக்கிடமான நிலைமையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ரோபோட்டிக் சோதனை மையத்தில் மனிதர்களைப் போலவே இயங்கும் ஹியூமனாய்டு ரோபோக்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியில் 20க்கும் மேற்பட்ட குழுக்களைச் சேர்ந்த ரோபோக்கள் பங்கேற்கின்றன. இதற்காக நள்ளிரவு நேரங்களில் சாலைகளிலும் சோதனை மையங்களில் ட்ரெட்மில்களிலும் ஓடி பழகுகின்றன. அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்யும் இந்திய கிரிக்கெட் அணியின் அட்டவணை வெளியாகியுள்ளது. IPL போட்டிகளுக்கு பிறகு இந்திய அணி அடுத்ததாக ஜூன் மாதம் அயர்லாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்து 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட உள்ளது. ஜூன் 26ஆம் தேதி முதல் T20 போட்டியும் 28ஆம் தேதி 2வது T20 போட்டியும் நடைபெற உள்ளது. இனவெறி மற்றும் நிறவெறி காரணமாக தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் BCCI கிரிக்கெட் வர்ணனையில் இருந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் லட்சுமண் சிவராமகிருஷ்ணன் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X பதிவில் கடந்த 23 ஆண்டுகளாக டாஸ் போடும் நிகழ்வு மற்றும் போட்டிக்கு பிந்தைய பரிசளிப்பு விழா ஆகியவற்றில் வர்ணனை செய்ய BCCI தன்னை அனுமதிக்கவே இல்லை என குற்றம் சாட்டினார். IPL தொடரில் இந்த முறை கோப்பையை வெல்வோம் என பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் புதிய ஜெர்சியை அறிமுகப்படுத்தும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தன்னுடைய கண்கள் கோப்பையின் மீது உள்ளதாகவும் இந்த முறை கோப்பையை கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்தார். IPL தொடருக்கு முன்னதாக கொல்கத்தா அணியின் முக்கிய பந்து வீச்சாளர்களான மதிஷ பத்திரனாவும் ஹர்ஷித் ராணாவும் காயமடைந்த போதிலும் தங்களால் சமாளிக்க முடியும் என அந்த அணியின் பவுலிங் பயிற்சியாளர் பிராவோ நம்பிக்கை தெரிவித்தார். வைபவ் அரோரா மற்றும் உம்ரான் மாலிக் போன்ற உள்ளடக்கிய வீரர்களை வைத்தே தங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் எனவும் பிராவோ தெரிவித்தார். மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான FIFA உலகக்கோப்பை நட்பு போட்டிக்கான போர்ச்சுகல் அணியிலிருந்து தொடை தசைநார் காயம் காரணமாக ரொனால்டோ நீக்கப்பட்டார். உலகக்கோப்பை போட்டியில் ரொனால்டோ நிச்சயம் பங்கேற்பார் என்றும் அவருக்கு ஏற்பட்டுள்ளது சிறிய காயம்தான் என்றும் போர்ச்சுகல் பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் FIFA கால்பந்து உலகக்கோப்பை லீக் போட்டிகளை மெக்சிகோவுக்கு மாற்ற ஈரான் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் FIFA கால்பந்து நிர்வாகம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. போர் விவகாரங்களில் தலையிட முடியாது என்றும் போட்டிகளை நடத்துவதன் மூலம் சர்ச்சைக்குரிய நாடுகளுக்கிடையே அமைதியை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் FIFA தெரிவித்திருக்கிறது. தக்லைஃப் திரைப்படத்திற்கு பின்னர் மணிரத்னம் இயக்கும் புதிய திரைப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. விஜய் சேதுபதி கதாநாயகனாகவும் சாய் பல்லவி கதாநாயகியாகவும் நடிக்கின்றனர். லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இத்திரைப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார். விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகா மந்தனா தம்பதி தங்களது சிறு ரசிகையை ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்திற்கு அழைத்து வந்து விருந்தளித்த காட்சி இணையத்தில் வைரலாகியுள்ளது. இவர்களின் திருமணத்திற்கு சிறு ரசிகை ஒருவர் தங்கள் விருந்தினர் பட்டியலில் தான் ஏன் சேர்க்கப்படவில்லை என்று மழலை குரல் மாறாமல் பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனை கண்ட நட்சத்திர தம்பதி சிறு ரசிகையை வீட்டிற்கு அழைத்து உபசரித்தனர்.
சாமானிய மக்களின் வாழ்க்கை மற்றும் போராட்டங்களை பிரதிபலிக்கும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நடிக்கவிருப்பதாக யோகி பாபு தெரிவித்தார். கிணத்த காணும் திரைப்படத்தின் வெற்றி கொண்டாட்டத்தில் பேசிய அவர் இயக்குனர் சுரேஷ் சங்கையாவின் கனவு நனவாகியுள்ளதாக கூறினார். இப்படம் வெளியாகுவதற்கு முன்பே அதன் இயக்குனர் சுரேஷ் சங்கையா காலமாகிவிட்டார். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தாயார் குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுந்தராம்பிகை தாயாருடன் திருக்குளத்தில் எழுந்தருளிய கச்சபேஸ்வரர் சுவாமி 3 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை மாதா தேவாலயத்தில் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பேராலயத்தின் மேல் கோயிலிலிருந்து பழைய மாதா கோயில் வரை சென்ற ஊர்வலத்தில் இயேசுபிரான் பட்ட துயரங்களை பற்றிய ஜபங்களை பக்தர்கள் சிலுவையை கையிலேந்தி ஜபித்தபடி சென்றனர். வாய்ஸ் மெசேஜ்களில் AI ஃபில்டர்ஸை பயன்படுத்தி குரல் மாற்றம் செய்யும் புதிய அம்சத்தை இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தி உள்ளது. சிப்மங்க், ரோபோட் போன்ற ஃபில்டர்ஸை பயன்படுத்தினாலும் அசலான குரலின் தன்மை மாறாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் செலவுகளை காரணம் காட்டி ஏப்ரல் மாதம் முதல் கார்களின் விலையை உயர்த்தப் போவதாக டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. வாகனத்தின் சராசரி விலை உயர்வு 0.5% இருக்கும் என்றும் வாகனத்தின் அளவு மாடல்களை பொறுத்தே இந்த விலை உயர்வு மாறுபடும் என்றும் தெரிவித்திருக்கிறது.